எக்ஸாம்பிள் 1.21 இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் சொல்லிட்டு ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, ஜி ஆஃப் எக்ஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷனும் கொடுத்துட்டாங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x மைனஸ் 2 இஸ் கிவன் அண்ட் தென் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் கே இஸ் கிவன். ரெண்டுமே இஃப் எஃப் டாட் ஜி விச் இஸ் ஈக்குவல் டு ஜி டாட் எஃப்ஆ இருந்துச்சு அப்படின்னா, அப்படி தான் இருக்குது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. கே வந்து என்னவா இருக்கும், இந்த ஜி ஆஃப் எக்ஸில் இருக்க கேவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு ஒரே ஒரு ஹிண்ட் வந்து ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போ எஃப் டாட் ஜி விச் இஸ் ஈக்குவல் டு ஜி டாட் எஃப், இதை நான் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறேன், சால்வ் பண்ண போகிறேன். ஸோ இதில் எஃபோட வேல்யூ தான் ஃபஸ்ட் இங்கே இருக்குது. ஃபஸ்ட் லெஃப்ட் சைடு முடிச்சுட்டு அப்புறம் ரைட் சைடு போவோம். ரெண்டுமே சைமல்டேனியஸாக தான் பண்ணணும். ஸோ எஃப் வந்து 3x மைனஸ் 2 டாட் ஜி வந்து என்னது அப்படின்னா 2x ப்ளஸ் கே. ஓகேவா, நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் நிறைய சம்ஸில். இப்போ இங்கே எக்ஸ் இருக்குது அப்படின்னா செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட்டில் இருக்கிறத அப்படியே எழுதிக்கணும். செகண்டில் இருக்கிறத மட்டும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டில் இருக்க எக்ஸுக்கு பதில் அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணி எழுதிடுவோம். அப்போ எப்படி நமக்கு வரும் அப்படின்னா 3 இன்ட்டு இந்த எக்ஸுக்கு பதிலாக அந்த செகண்டில் டாட்டுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அது இந்த இடத்துல வந்துடும். அப்போ 2x ப்ளஸ் கே மைனஸ் 2. திருப்பி இந்த செகண்ட் டேர்மை எழுதணும்னு அவசியம் கிடையாது. அடுத்து 3யை உள்ளே கொண்டு வந்தோன்னா நான் 3 2s 6x இந்த ப்ளஸ் 3 இன்ட்டு கேனா 3k மைனஸ் 2. இதோட இந்த பக்கம் ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ ரைட் சைடு வருவோம். ஜி தான் இங்கே ஃபஸ்ட்டில் இருக்குது. ஜின்றது என்னன்னா 2x ப்ளஸ் கே டாட் எஃப் வந்து என்னது அப்படின்னா 3x மைனஸ் 2. சேம் இங்கே என்ன பண்ணோமோ அதே தான். ஸோ டாட்டுக்கு அப்புறம் 3x மைனஸ் 2 இருக்குது. அது இந்த இடத்துல ஃபஸ்ட்டில் இருக்க எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணிடணும் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணி எழுதிடணும். அப்போ 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 3x மைனஸ் 2 ப்ளஸ் கேன்னு வந்துடும். இப்போ 2வை உள்ளே கொண்டோன்னா 2 3s 6x மைனஸ் 2 2s 4 ப்ளஸ் கே. இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது என்னது அப்படின்னா கே தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ கேவை எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுவோம். இங்கே ஏற்கனவே ஒரு 3k இருக்குது. அப்போது 3k ப்ளஸ் கே இங்கிட்டு வந்துச்சுன்னா மைனஸ் கே விச் இஸ் ஈக்குவல் டு மிச்சம் இருக்க எல்லாட்டாமே இந்த ரைட் சைடு எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஏற்கனவே 6x மைனஸ் 4 இருக்குது. அடுத்து இங்கே இருக்க மைனஸ் ப்ளஸ் 6 இங்கிட்டு இருந்துச்சுன்னா மைனஸ் 6x ப்ளஸ் 3k இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா 3k இந்த பக்கமே தான் இருக்கும். ப்ளஸ் மைனஸ் 2 இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா ப்ளஸ் 2 விச் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 6 மைனஸ் 6 என்ன ஆயிரும்னா கேன்சல் ஆயிரும். 3k மைனஸ் கே வந்து என்ன மாறணும், 3லேருந்து 1 போச்சு அப்படின்னா 2kன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு மைனஸ் 4லேருந்து ப்ளஸ் 2 போச்சு அப்படின்னா மைனஸ் 2ன்னு வந்துடும். நமக்கு கே தான் வேணும், அதனால் கேவை மட்டும் அப்படியே வச்சுட்டு ஜஸ்ட் ஈக்குவல் டு மைனஸ் 2 இந்த பக்கம் இருக்கும், மல்டிப்ளிகேஷன் இந்த பக்கம் டிவிஷனாக வந்துடும். 2 2 will be cancel ஆயிரும். ஸோ ஆன்சர் இஸ் 1. அப்போ கே இஸ் ஈக்குவல் டு இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால -1. அப்போ கேயோட ஆன்சர் இஸ் -1.